வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். யார் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி 15 to 20 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரெஷர் பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் குக் பண்ணி எடுத்துருங்க. உடனே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். ஒரு பெரிய பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர்லாம் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து புளி தண்ணி சேர்ப்பிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி யூஸ் பண்ணால் போதும். நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இல்லை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். இந்த மாதிரி தக்காளி மசிஞ்ச அப்புறம் ஒரு 450 to 500 கிராம் போல் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காய் வந்து மூழ்கிற மாதிரி இல்லை, அதனால வந்து இன்னொரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வந்து வேக விடுங்க. அப்பப்போ கலந்து விடுங்க. முருங்கைக்காய் அந்த மாதிரி வெந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் வேக வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு வச்சுருந்த பாத்திரத்தை நல்லா கழுவியே சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணுன்னா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பதம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, பொங்கல், சாதத்துக்கு செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.